அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7/9/2018 மற்றும் 8/9/2018 நடப்பு நிகழ்வுலேருந்து மாதிரி தேர்வு பார்க்கலாம். ஸோ இந்த 7/9/2018 மற்றும் 8/9/2018 நடப்பு நிகழ்வுகள் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஷேட்ஸ் ஆஃப் ட்ரூத் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ ஷேட்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபில் சிபல் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங்கும் ஹமீத் அன்சாரியும் வந்து வெளியிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து 14வது கடலோர காவல்படை தொழில்நுட்ப மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ 14வது கடலோர காவல்படை தொழில்நுட்ப மாநாடு வந்து எங்கே நடைபெற்றது பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்துச்சு. சமீபத்தில் ஓரினச் சேர்க்கை குற்றமல்ல என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த விதியின் கீழ் இருந்தது? ஸோ இந்திய அரசியலமைப்பில் ஒரு விதியின் கீழே வந்து ஓரினச் சேர்க்கை வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து சமீபத்தில் வந்து ஓரினச் சேர்க்கை குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஓரினச் சேர்க்கை வந்து எந்த விதியின் கீழே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 377. 3வது ஐரோப்பிய தமிழ் ஆய்வியல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ 3வது ஐரோப்பிய தமிழ் ஆய்வியல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடைபெற்றது. இதை யார் தொடங்கி வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் பாண்டியராஜன் வந்து இதை தொடங்கி வச்சார். பெங்களூரு விண்வெளி கண்காட்சி 2018 தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ பெங்களூரு விண்வெளி கண்காட்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் நடந்துச்சு. இது யார் தொடங்கி வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட தலைவராக இருக்கிற சிவன் வந்து தொடங்கி வச்சார். பிம்ஸ்டெக் என்று எப்போது பெயர் சூட்டப்பட்டது? ஸோ பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லி எப்போது பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 வந்து பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டினாங்க. தென்கொரியா ஷிங்வோன் நகரில் எத்தனையாவது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெறுகிறது? ஸோ தென்கொரியாவில் ஷிங்வோன் நகர் அப்படிங்கிற ஒரு நகரில் வந்து உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி வந்து நடைபெற்றது. இது வந்து எத்தனையாவது போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் 52வது போட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மூவ் குளோபல் மொபிலிட்டி மாநாடு எங்கே நடைபெற்றது? ஸோ நேம் பார்த்துக்கோங்க, மூவ் குளோபல் மொபிலிட்டி மாநாடு இது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடைபெற்றது. ஓகேங்களா. அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 161(1) எதை பற்றி கூறியது? ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 161(1) வந்து எதை பற்றி கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் பற்றி கூறுகிறது. ஆளுநர் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம். தேசிய தரவரிசை பட்டியலில் சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் சென்னை பல்கலைக்கழகம் எந்த இடத்தை பெற்றுள்ளது? ஸோ தேசிய தரவரிசை பட்டியலில் சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் சென்னை பல்கலைக்கழகம் வந்து எத்தனையாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18வது இடம். ஓகேங்களா. ரஷ்ய அதிபர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்ய அதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புதின். ஓகேங்களா. சுகாதார திட்டமான மொகல்லா கிளினிக் திட்டம் எங்கு செயல்படுகிறது? ஸோ மொகல்லா கிளினிக் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் தான். இந்த திட்டம் வந்து எங்கே செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் செயல்படுது. சமீபத்தில் இந்தியா செக் குடியரசுடன் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து உள்ளது? ஸோ சமீபத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து ஐரோப்பிய நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ரீசெண்டாக வந்து செக் குடியரசு நாட்டுக்கு வந்து சென்றிருக்காரு. அங்கே வந்து எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் 5. தமிழகத்தில் எங்கு புதிய நீர்மின் நிலையம் அமைய உள்ளது? ஸோ புதிய நீர்மின் நிலையம் வந்து தமிழகத்தில் எங்கே அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. ஸோ கொல்லிமலையில் புதிய நீர்மின் நிலையம் அமைய உள்ளது. ஸோ இந்த மாதிரி புதிய நீர்மின் நிலையம், மருத்துவமனைகள், பூங்காக்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு எந்த அஞ்சல் அலுவலகம் அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது? ஸோ குடியரசுத் தலைவர் அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வந்து நம்ம தமிழகத்தில் உள்ள ஒரு அஞ்சல் அலுவலகம் வந்து அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்திருக்கு. எந்த அஞ்சல் அலுவலகம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அஞ்சல் அலுவலகம் வந்து அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்திருக்காங்க. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் தொடர்பாக இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்தது? ஸோ விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ககன்யான். இந்த திட்டம் தொடர்பாக வந்து இந்தியா வந்து ஒரு நாட்டோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. கீழ்கண்ட எந்த நாட்டில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் காந்தி சிலையை சமீபத்தில் திறந்து வைத்தார்? ஸோ ஐரோப்பிய நாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு இல்லையா, அங்கே ஒரு நாட்டில் வந்து காந்தி சிலை வந்து சமீபத்தில் வந்து திறந்துருக்காரு. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கேரியாவில் தான் இந்த காந்தி சிலையை வந்து தெரிஞ்சிருக்காரு. எஸ்பிஐ நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர். ஸோ எஸ்பிஐயோட நிர்வாக இயக்குநராக சமீபத்தில் ஒருத்தவங்க வந்து நியமிச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிலா காந்த். ஓகேங்களா. எஸ்பிஐயோட நிர்வாக இயக்குநர் நியமிக்கப்பட்டுள்ள வந்து அன்ஷிலா காந்த்.
உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஜூனியர் ஆடவர் பிரிவில் தங்கம் வென்ற வீரர். ஸோ உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஜூனியர் பிரிவில் ஆடவர் பிரிவில் தங்கம் வென்ற வீரர் யார் அப்படின்னா ஹிருதய் ஹசாரிகா. இவர் தான் 10 மீட்டர் ஜூனியர் ஆடவர் பிரிவில் தங்கம் வென்றிருக்கிறாரு. எம்ஜிஆர் நூற்றாண்டு மையம் எங்கு அமைய உள்ளது? ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து ரீசெண்டாக ஒரு எம்ஜிஆர் நூற்றாண்டு மையம் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து அமைய இருக்குது அப்படின்னு சொன்னார். அது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு மையம் வந்து அமைய இருக்குது. ஸோ இதோட இந்த மாதிரி தேர்வு முடிஞ்சு. இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஆன்சர் கீக்கு நீங்கள் இங்கே இந்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.